ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் டிசைனர் ஸ்பாட். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போட்ட ஆரி ப்ளவுஸை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட ஜர்தோசியில் ஆரி ஒர்க். ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கில் ஆரி ஒர்க் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இது என்ன பேட்டர்னில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு கொடி மாதிரி போயிட்டு, ஃப்ளார்ஸோட கொடியை மாதிரி போயிட்டு, அங்கேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை நெஸ்ட் மாதிரி, அதிலேருந்து பட்டர்ஃப்ளைஸ் போகிற மாதிரி ஒரு தீம் வச்சு நான் அதை போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் நான் பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக ஜர்தோசி. அந்த ஒவ்வொரு ஃப்ளாஸ்க்கும் எல்லா ஃப்ளாஸ்லேயும் ஒரே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 mm பீட் கொடுத்துட்டு 3 கலர், ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் வர மாதிரியும் நான் ஜர்தோசி ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவுட்லைன் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் அதே கலர் வராமல் கொஞ்சம் மாறி மாறி வர மாதிரி போட்டிருக்கேன். இது லீஃப் மாதிரி ஒரு மெஸ்ஸியான லீஃப் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி மெஸ்ஸியாக மாற்றி மாற்றி குட்டியும் பெருசுமாக கட் பண்ணி இது ஒரு லுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளாஸ்லேயும் கொடுத்துருக்கேன். எல்லா ஃப்ளாஸ்லேயும் கொடுத்துட்டு அங்கங்கே இடையில இந்த கொடியிலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக சுகர் பீட்ஸ் கொடுத்து டாப்பில் ஒரு ஒயிட் பீட் கொடுத்து இதை ஃபில் பண்ணியிருக்கேன். அங்கங்கே லீஃப் எஃபெக்ட்க்கு நான் 2 கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒயிட் கலர் ஸ்டோன், இன்னொன்று மெரூன் கலர் ஸ்டோன். ஒயிட் கலர் ஸ்டோனை சுற்றி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒயிட் கலர் ஸ்டோனை சுற்றி நான் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெரூன் கலர் பீட்ஸை சுற்றி நான் ஒயிட் கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதே ஃபுல்லாக இங்கேருந்து நெக்கு வரைக்கும் இது ஒரு போட் நெக்கு நான் ஸ்டிச் பண்ணதான். இது ஒரு போட் நெக்கு. இந்த பேட்டர்ன்லேயே இது வரைக்கும் இங்கெல்லாம் போக போக குட்டியாக போகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி ஜர்தோசி ஃபில் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் ஜரியை யூஸ் பண்ணி 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த நெஸ்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இது இங்கே போட்ட அதே இது மாதிரி ஆரஞ்சு கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோன் செயின், இது கட் பீட், டியூப் பீட்னு சொல்லுவாங்கள்ல, கட் பீட்லேயே பெருசு, அதில் பிங்க் கலர் கொஞ்சம் க்ராஸாக கொடுத்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கொடுத்துட்டு, இங்கே கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் கட் ஒர்க் பண்ணி இங்கே பேர்ல்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த சைடும். இங்கே மேலே சுகர் பீட்ஸில் லோட் கொடுத்துருக்கேன் மேலே. அப்புறம் இங்கே அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் ஒரு 4-5 சுகர் பீட்ஸ் மட்டும் உள்ளே போட்டு இங்கே ஜர்தோசி வச்சு அது ஒரு இது பண்ணியிருக்கேன். கீழேயும் அதே மாதிரி தான் சுகர் பீட்ஸ் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா ஃபுல்லாக நான் கலராக இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயும் பீட்ஸ் தான், சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் இதில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இது ஃபுல்லாமே நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் இடையில உள்ள கேப்ஸ்லலாம் அங்கங்கே ஜமிக்கி கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் ஜமிக்கி கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். அது தெரியும். 5 பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து நடுவில் ஒயிட் கலர் பீட் வச்சுருக்கேன்.
வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மீதி உள்ள கேப்ஸ்லாம் வந்து அங்கங்கே இந்த 3 சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பேக் சைடு, ஃபுல் பேக் சைடு. ஓகே, நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு போடுறேன். அடுத்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து சேம் அதே பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே வந்து நான் மெஸ்ஸியான இதாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது ஒரு லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ளாஸ் பார்த்திங்கன்னா ஒன்று குட்டி ஒன்று பெருசு, அடுத்து வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் குட்டி, அதுக்கப்புறம் பெருசு, அந்த மாதிரி மாறி கொடுத்துருக்கேன். இங்கே அதே மாதிரி தான் ஸ்டோன்ஸ் அதே மாதிரி தான் ஜர்தோசி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்ட்டு வந்து நான் பேக்கில் யூஸ் பண்ண அதே 3 கலர் சரி, ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் அண்ட் காப்பர் கலர் 3 கலர்லேயும் மாற்றி போட்டுட்டு ஒரு 10-12 ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு ஒயிட் பீட் வர மாதிரி நான் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது, மெஸ்ஸியாக ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே. ஸோ அந்த மாதிரி வர மாதிரி நான் அதை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஆரி ஒர்க். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.